ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு போலி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பருப்பு போலி யுகாதி ஃபங்க்ஷனுக்கும் ஆவணி அவிட்டத்துக்கும் செய்வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி கழுவிட்டு நனைய வச்சுக்கலாம் 1 மணி நேரம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் வேக வச்சிடலாம். 4 விசில் வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா குழைவாக வேகும். அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற போட்டிருக்கிறதால பருப்பு டக்குன்னு வெந்துடும். ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போலிக்கு மாவு பசைய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு. இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விடுங்க. அப்படிக்கு தான் நல்லா சாஃப்டாக வரும். 2 கப் மாவு போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அது நல்லா பிசைஞ்சிட்டு கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த பருப்பு இன்னும் மாவாக வர்றதுக்கு இதை கொஞ்சம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு. இப்போ அந்த பருப்பு தண்ணி வேக வச்ச தண்ணியில் அச்சு வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்துடலாம். அச்சு வெல்லத்துக்கு பாகுலாம் ஒன்றும் தேவையில்லை, கரைஞ்சா போதும். 1 கப் பருப்புக்கு 200 கிராம் அச்சு வெல்லம் எடுத்துருக்கோம். அச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. பருப்பு நல்லா அரைச்சிட்டு எடுத்தாச்சு. இதேமாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அப்படிக்கு தான் போலி மாவு நல்லா சாஃப்டாக வரும். உருண்டைகளாக உருட்டுறதுக்கு வரும். இதில் பாகு வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. அதனால் அடுப்பில் வச்சு கொஞ்சம் கெட்டியாக வர்ற வரைக்கும் கிளறி விட்டுருலாங்க. இது கிண்ட கிண்ட நல்லா கட்டியாக வந்துடுங்க. கைவிடாமல் கிண்டுங்க, அதுக்கு அடிப்பிடிச்சிரும். இந்த பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ அது உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாங்க. இப்போ இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கிறதுல எண்ணெய் கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். 6 உருண்டைங்க வந்திருக்கு எங்களுக்கு. சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி பலகையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க, அப்படிங்கிறத போடி நல்லா சாஃப்டாக வருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெருசாக தேய்ச்சிடலாங்க. நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க, அப்படின்னாக்கி தான் போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேய்ச்சி முடித்தாச்சு. இதில் நம்ம பூரணத்தை வச்சிடலாம். வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு மேலே இருக்கிற மீதி மாவு எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்கள்கிட்ட ஏதாவது உப்பு இல்லை எண்ணெய் வாங்கின கண்ணாடி சீட் இருந்தால் அதில் வச்சு தட்டி எடுத்துடலாம். மேலேயும் கீழேயும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை மாதிரி தட்டிக்கோங்க. எவ்வளோ பெருசாக வருமோ அவ்வளோ பெருசாக தட்டிக்கோங்க. நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துடலாங்க. இது மாதிரி தட்டி எடுத்துடலாங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இன்னொரு மெத்தடில் நாங்கள் போடி செய்கிறோம், அதையும் பாருங்கள். இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்திருக்குங்க. தேய்ச்சி வச்ச மாவில் பூரி மாவு மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன வட்டமாக தேய்ச்சி எடுத்துடலாம். இதுமாதிரி சின்ன சின்ன வட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம பூரணத்தை வச்சிடலாம். இதை வச்சு நல்லா பரப்பி விட்டுடலாங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பூரி மாவு மாதிரி தேய்ச்சி அதுக்கு மேலே வச்சு சப்பாத்தி கல்லில் போட்டு வாட்டிடலாங்க. இது இன்னொரு மெத்தட். அந்த மெத்தடில் உங்களுக்கு செய்து கஷ்டமாக இருந்தால் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யில் போலி வாட்டும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடுறாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.